இது 8 மணி மேஜிக் கேளுங்க. 1992 இத்தாலியில சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சு இனி ஃபெராரி இல்லடா லாம்போகினின்னு மாத்தி அமைக்கணும்னு நினைச்சிருக்காரு ஃபிரிச்சியோ லாம்போகினி. கனவுகளும் பிறக்குது. வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சு சோல்ஜர்ஸ் வீடு திரும்புறாங்க. அப்பாவோட உதவியால டிராக்டர் செய்ய போறேன்னு சிட்டிக்கு கிளம்புறாரு. ஒரு பக்கம் ஆசை மனைவியோட இழப்பு, இன்னொரு பக்கம் டிராக்டர் இன்ஜினோட உழைப்பு. வீழ்ச்சி இருக்குன்னா மிகப்பெரிய எழுச்சி ஒண்ணு இருக்கும்னு லட்சியத்தோட தொடங்குறாரு. ஃபவுண்டருக்கு பேங்கும் ஒத்துக்குச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்காக. ஹீரோவுக்கு தில்ல பாத்தீங்களா, என்சோ ஃபெராரிட்ட போய் உங்களுக்கு சரியில்லை, தரமான ஸ்பேர் தரேன், ஒன்னா பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்க விவசாயிக்கெல்லாம் இடம் இல்லைன்னு அசிங்கப்படுத்திடுறாரு. வந்துச்சு பாரு கோவம். ஃபெராரிய தோக்கடிக்கணும், வேர்ல்ட்ல ஃபாஸ்டஸ்ட் நம்ம காரா இருக்கணும்னு டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாரு. ஆர்ட் கேலரிக்கு போக அப்பதான் புல்லு கண்ணுல பட்டுச்சு. இனிமே 50 வருஷத்துக்கு நின்னு பேச போதுன்னு லோகோவா மாத்துறாரு. ஜெனீவா கார் ஷோ இன்னும் 6 மாசத்துல வரப்போது. செம்ம ஸ்பீடா உழைக்கணும்னு லாம்பகினி 350 GTய உருவாக்குறாரு ராத்திரியும் பகலுமா. முதல் முத்தம், முதல் காதல், முதல் வெர்ஜினிட்டி லூஸ் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்குமோ அதே போல லாம்பகினியும் முதல்ல இருக்கும்னு எல்லாரையும் ஹைப்ல ஏத்திடுறாரு. ஜெனீவா கார் ஷோவும் வருது. அப்புறம் கிராண்ட் சக்சஸ் தான், ஒரே செலிப்ரேஷன் பார்ட்டிஸ்னு பயங்கர பிஸி ஆயிடுறாரு. சக்சஸ்னு ஒண்ணு இருந்தா வீழ்ச்சியும் இருக்கும் இல்லையா? ஷாஸெல்லாம் வித்து மகனுக்கும் தம்பிக்கும் எழுதி வச்சிடுறாரு. மகன் கிட்ட நிபந்தனையும் விதிக்கிறாரு. லாம்பகினின்ற பேரு அழியவே கூடாது, காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்னு. மிகப்பெரிய வெற்றினா பணம் சம்பாதிக்கிறது இல்ல, தொழில வித்தியாசத்தை உருவாக்கணும். அவரோட கனவும் அன்னைக்கு நினைவாயிருச்சு.